ஹாய் காய்ஸ், நம்ம சேல்ஸ் ஆஃப்டர் சாமி மக்களே அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம யூடியூப்ல இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சேர்த்து பிளே கிளிக் பண்ணுங்கள் வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு. ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இந்தியா ஆஸ்திரேலியா சீரிஸ்க்கு ஓடிஎன் T20 கவர் பண்ணியிருந்தோம். அது வந்து ஒரு கிட்டத்தட்ட எல்லா வீடியோஸ்க்கும் ப்ரிவ்யூ போட்டிருந்தோம். மேட்ச் முடிஞ்ச ரிவ்யூ வந்து அடுத்த வீடியோட ப்ரிவ்யூட சேர்த்து போட்டிருந்தோம். ஸோ அதை பார்த்தீங்கன்னா 1 மந்த் அப்படியே போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஆக்ஷன் ஐபிஎலுக்கு ஷிஃப்ட் ஆச்சு. இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா போனால் கூட எல்லாருமே பேசப்பட்டது ஐபிஎல் ட்ரேடு ரிட்டன்ஷன் ரிலீஸ் இதை பற்றி தான். ஏன்னா 2026 சீசன் வந்து மார்ச்சில் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதுக்கான பில்டப்பாக November 15 லாஸ்ட் டேட் ஃபார் ரிட்டென்ஷன் ரிலீசேஷன் பிசிசிஐ அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால நிறைய ரிட்டென்ஷன் ரிலீசன் யார் குழப்பம் இருந்தது. அதே மாதிரி ட்ரேட் டிஸ்கஷன் வேறு ஹெவியாக போயிருந்தது. உங்களுக்கே தெரியும், சாம்சன், ஜடேஜா, சாம் கரன், ரோஹன் ஃபேரா, நிதிஷ் ராணா, ஷார்துல் தாக்கூர், ஷமி இந்த மாதிரி போயிருந்த நிலமையில் நம்ம வந்து ஐபிஎல் பற்றியும் ஃபோக்கஸ் பண்ணோம். பட் அந்த அதர் சைடு இந்தியன் டீம் என்ன பண்ணுறாங்க நீங்கள் கேட்டிங்கன்னா, சவுத் ஆஃப்ரிக்காவோட ஃபர்ஸ்ட் டெஸ்ட் கொல்கத்தாவில் ஆனாங்க. அந்த ரிவ்யூ வீடியோ வந்து போட்டேன். அதில் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, கொஞ்சம் இன்எக்ஸ்பீரியன்ஸ் தான் தெரிஞ்சாலும் இந்தியா ஹோம் ஆடுறதால அட்வான்டேஜ் இந்தியா கொடுத்தேன். 55-45 வேறு சொன்னேன். பட் இப்போ ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டோட ரிசல்ட்டே முடிஞ்சு போச்சு. இந்தியன் டீம் 30 ரன்ஸில் தோத்துட்டாங்க. புவர் டிஃபீட். சுப்மன் கில் இல்லை, ஓகே இட்ஸ் ஃபைன் டு அக்செப்ட் தட் 9 விக்கெட்ஸ் தான். பட் இந்தியன் டீம் பேட்டிங் ஆடவே தெரியல. சவுத் ஆஃப்ரிக்கா ஸ்பின்னர் சைமன் ஹார்மன், கேஷவ் மகாராஜ் கிட்ட க்ளூவே இல்லை. 124 ரன்ஸ் சேஸ் பண்ண முடியாமல் ஆல் அவுட் ஆகிறாங்க. இதெல்லாம் என்ன சொல்ல, 9 விக்கெட்ஸ் விட்டாங்க. ரொம்ப புவர் டிஃபீட் இன் டர்ம்ஸ் ஆஃப் இது. இந்தியா செகண்ட் டெஸ்ட்டில் கம்பேக் கொடுத்தே ஆகணும். சொன்னால ஃபர்ஸ்ட் டெஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்கா 30 ரன்ஸில் வின்னு. ஸோ அதை விட்டுருங்க, இந்தியன் டீம் தோத்துட்டாங்க. அதை பற்றி யாரும் கண்டுக்கவும் இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு ஐபிஎல்லோட டிபேட் ஹெவியாக போயிருந்தது. ஏன்னா ட்ரேடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சஞ்சு சாம்சன், ஜடேஜா கடைசியாக அஃபிஷியல் பண்ணிட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா November 15 ரிட்டன்ஷன் T20 போட்டாங்க. சாம்சன் டு சிஎஸ்கே ரன், ஜடேஜா அண்ட் சாம் கரன் டு RR ரன். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா 2-3 ட்ரேட் இருந்தது. என்னென்ன ட்ரேட் பார்த்தீங்கன்னா, ஷமி வந்தார், எல்எஸ்ஜி போனார். அதுக்கப்புறம் ஷார்துல் தாக்கூர், சர்ஃபேன் உத்தரவு டு மும்பை, அர்ஜுன் டெண்டுல்கர் டு எல்எஸ்ஜி, நிதிஷ் ராணா டு டெல்லி, ரோஹன் ஃபேரா டு RR. அந்த மாதிரி எக்கச்சக்க ட்ரேட் நடந்தது. பட் இதையும் தாண்டி November 15 5 o'clock, அதாவது 5:30 எல்லா டீமும் ரிட்டன்ஷன் ரிலீசஸ் லிஸ்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம சேனலில் நான் வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் வீடியோ மாதிரி போட்டேன். எப்படின்னா 5 வீடியோ 2 டீம், அதாவது 10 டீம் கவர் ஆகிற மாதிரி போட்டிருந்தேன். அவங்களோட எக்ஸ்பெக்டட் ரிலீஸ் அண்ட் ரிட்டன்ஷன் லிஸ்ட் நான் என்னோட ப்ரெடிக்ஷன் அனாலிசிஸ் படி போட்டேன். அதில் பாதி கரெக்டாக இருந்தது, பாதி தப்பாக போச்சு. ஓகே இட்ஸ் ஃபைன், பாட்டுன்னு சொல்கிறது எப்பவுமே நடக்கிறது தான். சிலது கரெக்டாக வரும், சில தப்பாக வரும். அந்த 5 வீடியோவுமே லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் மறக்காமல் பாருங்கள். என்ன மாதிரி கரெக்டாக சொல்லியிருக்கேன், என்னோட அசம்ஷன்ஸ் அனாலிசிஸ் எல்லாமே அதில் தெரியும். ஸோ அந்த 5 வீடியோவுமே நான் போட்டு முடிச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ரிட்டன்ஷன் ரிலீசஸ் டேட் முடிஞ்சுனே உங்களுக்கு ஃபுல் டீமோட லிஸ்ட்டோட நான் அடுத்த நாள் வீடியோ வந்து சந்திக்கிறேன். ஸோ அந்த எல்லாமே நடந்துருச்சு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு டீமாக பார்த்தீங்கன்னா ஆர்சிபி கிட்டேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஆர்சிபிக்கு அவ்வளோவா ரீடென்ஷனில் வேலையே இருக்காது. ஒரு வின்னிங் டீம் வந்து அவ்வளோவா கலைக்க மாட்டாங்க. செட்டில் யூனிட். ஏன்னா ஆண்டி ஃப்ளவர், தினேஷ் கார்த்திக், மோ போபாட், மாலன் ரங்கராஜன் நல்லா ஃபார்ம் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ ஆர்சிபிக்கு அந்த அளவுக்கு ப்ரெஷர் கிடையாது. அண்ட் ஆல்சோ அவங்களோட ஃபாரின் பிக்ஸுமே சூப்பராக இருக்குது, இந்தியன் பிக்ஸும் தரமாக இருக்குது. ஸோ அவங்களுக்கு ரிட்டென்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த என்ன சொல்கிறது, டெம்பரரியாக ரிலீஸ் பண்ண 2 பிளேயர்ஸ் தாண்டி ஒரு கீ பிளேயர்னா அது லிவிங்ஸ்டன் தான் சொல்லுவேன். ஸோ அவங்களோட ரீடென்ஷன் ரிலீஸ் லிஸ்ட் பார்த்துருவோம். யார் ரீடைன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, கேப்டன் பட்டிதார், விராட் கோலி, படிக்கல், ஃபில் சால்ட், ஜிதேஷ் சர்மா, குருணால் பாண்டியா, ஸ்வப்னில் சிங், டேவிடு, ஷெப்பர்டு, ஜேக்கப் பத்தல், ஜாஷ் அர்லூர், யயாஷ் தயால் அன்எக்ஸ்பெக்டட், புவனேஸ்வர் குமார், நுவான் துஷார், ரசிக் சலாம் அன்எக்ஸ்பெக்டட், அபிநந்தன் சிங், சுயாஷ் சர்மா. ரிலீஸ் பண்ண லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்வஸ்திக் சிகாரா, டைமண்ட் பாலிஷ்னா டிகே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. மயங்க் அகர்வால், டிம் சைஃபர்ட், லியாம் லிவிங்ஸ்டன் எக்ஸ்பெக்டட் தான். மனோஜ் பாண்டகே, லுங்கி இங்கிடி அன்எக்ஸ்பெக்டட், பிளெஸிங் முசரபானி, மோஹித் ரத்தி. ஸோ இதில் ஒரு பெரிய ரிலீஸ்னு பார்த்தீங்கன்னா வந்து லியாம் லிவிங்ஸ்டோனும் ஸ்வஸ்திக் சக்கரா தான் சொல்லுவேன். மற்றபடி எல்லாமே எக்ஸ்பெக்ட் தான். லிவிங்ஸ்டனுக்கு அங்கே இடம் இல்லை. நான் பெத்தல், டேவிட் ஷெப்பர்ட் ஓகே. பட் ஸ்வஸ்திக் சக்கரா நல்ல பிளேயர் தான், ஏன் ரிலீஸ் பண்ணாங்க தெரியல. பட் ஓவரால் இதுதான் ஆர்சிபியோட ரீடென்ஷன் ரிலீஸ் லிஸ்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கப்படிச்சு ஆர்சிபினா ரன்னர்ஸ் ஆஃப் பஞ்சாப் பற்றி போவோம். ஸோ இவங்க 2 டீம் தான் எப்பயுமே மானாவாரியாக ரிலீஸ் பண்ணுவாங்க பிளேயர்ஸ். ஆக்ஷனில் வண்டியாக பிளேயர்ஸ் காசோட இறங்குவாங்க. பட் இந்த ஆப்போசிட்டாக நடக்குது. ஏன்னா இது எல்லாமே என்ன சொல்லுது 2025 மகிமைகள். ஸோ அதனால் பஞ்சாப் கிங்ஸுமே அந்த அளவுக்கு ரிலீசஸ் லிஸ்ட்டில் அவங்க வேலையே இல்லை, ரொம்ப கம்மி. பாண்டிங் வந்து ஒரு நல்ல டீமை பில்ட் பண்ணி கொடுத்துறாரு, அதை அவர் மெயின்டைன் பண்ணி கப்படிச்சா போதும். ஸோ அதனால் பஞ்சாபும் ஆர்சிபி மாதிரி கம்மி ரிலீஸ் லிஸ்ட் தான், ரீடென்ஷன் நிறைய விட்டுருக்காங்க. ஸோ அவங்க லிஸ்ட்டை பார்ப்போம். பஞ்சாப் கிங்ஸ் யார் ரீடைன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஐயர், சஹல், அஷ்தீப் சிங், பிரியான் சாரியா, பிரப்சிம்ரன் சிங், நேஹால் வதேரா, இன்னொரு பொண்ணு முஷீர் கான், விஷ்ணு வினோத், மார்க்கஸ் ஸ்டாயினிஸ் ரீடைன்டு, மார்க்கோ யான்சன், சஷாங்க் சிங், ஓமர் ஜாயின் ரீடைன்டு, ஹர்ப்ரீத் பார், சூர்யான் செக்டே, லாக்கி ஃபெர்குசன் அன்எக்ஸ்பெக்டட் ரீடைன், வைசாக் ஜெயக்குமார், யாஷ் தாக்கூர், ஜாவியர் பர்லெட், மிச்சல் ஓவன் அன்எக்ஸ்பெக்டட் ரீடைன். ரிலீஸ் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸாக இருக்குது. கிளென் மேக்ஸ்வெல், ஜாஷ் இங்கிலீஷும் ரிலீஸ்டு, ஆரன் ஹார்டி எக்ஸ்பெக்டட், குல்தீப் சென் எக்ஸ்பெக்டட், பிரவீன் துபே எக்ஸ்பெக்டட். ஜாஷ் இங்கிலீஷ் ஏன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பாண்டிங்கே சொன்னார், மெஜாரிட்டி ஆஃப் ஐபிஎல் 2026 சீசன் அவர் அன்அவைலபிளாக இருப்பார். ஸோ அதனால தான் நாங்கள் ரிலீஸ் பண்ணோம்னு சொன்னார். மேக்ஸ்வெல் சுத்தமாக ஃபார்ம்லேயே இல்லை, ஆஸ்திரேலியாவுக்கு இருக்கட்டும் லாஸ்ட் இயர் ஐபிஎல் இருக்கட்டும் ஃபார்ம்லேயே இல்லை. என்ன ஒரு 2 ஓவர் பவுலிங் போடுறதுக்கு நீ வேறு யாரா வாங்கிக்கலாம். ஸோ அதனால் ஒரு நல்ல ரிலீஸ் தான் என்னை பொறுத்த வரைக்கும். பஞ்சாப் குட் டன்.
குட் ஜாப் பஞ்சாப் அண்ட் ஆர்சிபி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மும்பை பக்கம் போவோம். தேர்ட் பிளேஸில் முடிச்சாங்க. அவங்களுக்கு வந்து ட்ரேட்லேயே பாதி வேலை முடிச்சிட்டாங்க. ஷார்துல் தாக்கூர், மயாங்க் மார்க்கண்டே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷர்ஃபேன் உத்தரபோடு. ஸோ அதனால் அவங்களுக்குமே ரிலீஸ் லிஸ்ட்டில் வந்து வேலையே இல்லை. போன வருஷம் ஆட வைக்காத எல்லா பேரையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஓவர்சீஸை பொறுத்த வரைக்கும் இந்தியன் பிளேயர்ஸ் வந்து ஒரு 2-3 பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க. ஏன்னா மும்பை இந்தியன்ஸு கோர் செட்டுங்க. அவங்களுக்கு மாதிரி ஆர்சிபி பஞ்சாப் மாதிரி கோர் செட்டு 1-2 ஸ்பாட்டுக்கு தான் அடிச்சுப்பாங்க. ஆனால் ஆக்ஷனில் கம்மியான பர்சோடு இவங்க தான் வரப்போகிறாங்க. ரீடெண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ், ரோஹித் சர்மா, திலக் வர்மா, ஷர்ஃபேன் உத்தரபோட் ட்ரேட் வாங்கியிருக்காங்க. ரிக்கில்டன், ராபின் மின்ஸ், பாண்டியா, நமந்தீர், வில் ஜாக், சாண்ட்னர், கார்பின் போஷ், ராஜ் பாபா, தீபக் சேர் நான் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். ரீடைண்டு ஷார்துல் தாக்கூர் ட்ரேடு, பும்ரா, ட்ரெண்ட் போல்ட், அல்லா கதன் ஃபார் ரீடைண்டு, அஸ்வினி குமார், ரகு சவன், மார்க்கண்ட்ரே வாங்கியிருக்காங்க. ஸோ ரிலீஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரீஸ்டாப்லி, கரண் சர்மா அன்எக்ஸ்பெக்டடு, சத்யநாராயண ராஜு, பெவான் ஜேக்கப்ஸ், முஜிபுர் ரஹ்மான், லிசார்ட் வில்லியம்ஸ், விக்னேஷ் புத்தூர் வந்து ஒரு இன்ஜுரி ரிஹாபில் இருக்கார். ஸோ அதனால் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு அது மட்டும் தான் ஷாக்கு. ஏன்னா விக்னேஷ் புத்தூர் நல்லா போட்டார். அவர் ஏன் ரிலீஸ் பண்ணாங்கன்னு தெரியல. கரண் சர்மா அன்எக்ஸ்பெக்டட். பட் மற்றபடி மும்பை எல்லாம் எக்ஸ்பெக்டட் ரிலீஸ் தான். ஸோ அதனால் இவங்களுக்கும் ஒரு குட் ஜாப் தான் நான் சொல்லுவேன். ஜிடி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜிடிக்குமே மற்ற டீம் மாதிரி செட்டில்டுங்க. அவங்க டீமே வந்து ஓகே டாப் 3 தான் ஆடுறாங்க. மற்ற யாரும் ஆடலைன்னா மற்ற ஆடக்கூடிய பிளேஸ் இருக்காங்க. பட் ஸ்டெப் அப் பண்ணல. அதுதான் பிரச்சனையாக இருந்தது. பட் ஓவரால் பவுலிங்கும் அவங்களுக்கு ஷார்ட்டு, ஸ்பின்னும் ஷார்ட்டு, ஃபினிஷர்ஸ் ஷார்ட்டு. ஸோ அதனால் ஜிடிமே மும்பை பஞ்சாப் ஆர்சிபி மாதிரி அவ்வளோ வேலையே இல்லை. ரிட்டென்ஷனில் ரிலீஸில் ரிட்டென்ஷன் மாணவரையாக பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். பட் ரிலீஸில் அவ்வளோவா கம்மி தான். நீங்கள் இந்த டீம்லாம் பாருங்களேன். டாப் 4 அந்த டீம்லாம் 5-6 பேர் தான் ரிலீஸ் பண்ணாங்க. ஏன்னா அவங்களோட கோர் செட்டு, டீம் பேலன்ஸும் நல்லாயிருக்கு. ஜிடிக்கு பார்த்தீங்கன்னா கில்லு, சாய் சுதர்ஷன், குமார் குஷாகரா நான் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். ரீடைண்டு அனுஜ் ராவத் ரீடைன், ஜாஸ் பட்லர், நிஷாந்த் சிந்து ரீடைன், வாஷிங்டன் சுந்தர், அர்ஷத் கான், ஷாருக் கான், ராகுல் தேவாட்டியா, ரபாடா, சிராஜ், பிரசித் கிருஷ்ணா, இஷாந்த் சர்மா ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். ரீடைண்டு குர்னூர் சிங் பிராட், ரஷீத் கான், மானவ் சுத்தார், சாய் கிஷோர் அண்ட் ஜெயந்த் யாதவ். ரிலீஸ் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷர்ஃபேன் உத்தரபோட் ட்ரேட் பண்ணிட்டாங்க மும்பைக்கு. மைபால் லோம்ரோர் பாவம் மேட்சே கிடைக்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க. கரீம் ஜின்னர், தாஷுன் ஷனக்கா அன்எக்ஸ்பெக்டட், ஜெரால் காட்சி அன்எக்ஸ்பெக்டட், குல்வந்த் கஜோலியா. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஓவர்சீஸ் பிக்ஸ் வந்து 2 இருக்குது ஆக்ஷனில். பட் மற்றபடி ஷனக்கா ஏன் ரிலீஸ் பண்ணாங்க தெரியல. ஒரு நல்ல ஃபினிஷர், பேக்கப்பாக வச்சுக்கலாம். ஜெரால் காட்சி சவுத் ஆஃப்ரிக்கன் பேஸ் ரிலீஸ். குட் ஜிடியும் ஓகே ஆவரேஜாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவங்க 4 குவாலிஃபை ஆன டீம்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா குவாலிஃபை ஆக டீம்ஸ் பார்ப்போம். டெல்லி கிட்ட ஸ்டார்ட் பண்ணுவோம். டெல்லி ஆல்மோஸ்ட் டாப் 4 வர வேண்டியது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் த ஐபிஎல் டாப் 2 இருந்தாங்க. அப்புறம் டாப் 4 போனாங்க. அப்புறம் பாட்டமில் போயிட்டாங்க. அதாவது 5 and 6 போனாங்க. ஸோ டெல்லிக்கு நிறைய வேலை இருக்குது ஆக்ஷனில். ஏன்னா அவங்களோட பேட்டிங் பவர்ஃபுல்லாலாம் தெரியல. நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க. பட் செட் ஆகல. பவுலிங்குமே ஸ்டார்க்கை தாண்டி யார் காப்பாற்றுவான்ற கேள்வியெல்லாம் இருக்குது. ஸோ டெல்லியுமே ரிட்டென்ஷன் ரிலீசஸ் லிஸ்ட்டில் கொஞ்சம் வேலைகள் இருந்தது. கேப்டன்ஸுமே இப்போ கேள்விக்குறி தான். ஸோ அவங்க லிஸ்ட்டை பார்ப்போம். இப்போதைக்கு ட்ரைஸ்டன் சப்ஸ், சமீர் ரிஸ்வி ரீடைன் பண்ணியிருக்காங்க அன்எக்ஸ்பெக்டட். கருண் நாயர், கேஎல் ராகுல், அபிஷேக் கோயல், அக்சர் பட்டேல், விப்ராஜ் நிகம், மாதவ் திவாரி, திரிபுரானா விஜய், அஜய் மண்டல், குல்தீப் யாதவ், மிச்சல் ஸ்டார்க்லாம் ரீடைன் தாங்க. முகேஷ் குமார் ரீடைன். அப்புறம் என்ன சொல்கிறது துஷ்மந்தா சமீரா, நட்ராஜன் நான் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். அன்எக்ஸ்பெக்டட் 10.75 crore கொடுத்து நட்ராஜன் ரீடைன் பண்ணியிருக்காங்க. அசுதோஷ் சர்மா, ராணா ட்ரேடில் வாங்கியிருக்காங்க. ஆனால் அன்எக்ஸ்பெக்டட் ரிலீஸ்னால் நான் ஃபேஃப் டூப்ளேசி சொல்லுவாங்க. 2 crore டூப்ளேசி கிடைக்காது. ஸ்டீல் எப்படி ரிலீஸ் பண்ணாங்கன்னு தெரியல. ஃப்ரேசர் மேகக் ஃபார்மில் இல்லை. ஓகே டோனோன் ஃபேரா ட்ரேட் பண்ணிட்டாங்க. லூசுத்தனோ. அதுக்கப்புறம் மோஹித் சர்மா எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட் அவரும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. செதுக்குல்லா அட்டல், அதுக்கப்புறம் வந்து மானவ் குமார், தர்ஷன் நால்கண்டே. ஸோ டெல்லி ஓரளவு நல்லா தான் வச்சிருக்காங்க. டூப்ளேசி மட்டும் நான் ஒத்துக்க மாட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்எஸ்ஜி பக்கம் போவோம். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பேட்டிங்கில் எல்லாமே ஷார்ட் அவுட். பவுலிங்கில் தான் உங்களுக்கு பிரச்சனையே இருக்குது. ஏன்னா நீங்கள் லாஸ்ட் சீசனே பாருங்கள். கடப்பாறை பேட்டிங் லைன் இப்போ மார்க்கரம், பூரான், அப்துல் சமாது, ஆயுஷ் படோனி, பண்ட்டு செம்ம டீமு. இது பாட்டமில் தான் அடி வாங்குது. ஸோ அதனால் பவுலிங்கில் தான் அவங்க நிறைய ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். பட் பேட்டிங்லுமே ஒரு கீ பிளேயர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பட் ரிட்டென்ஷனில் அவங்க பக்காவாக பண்ணியிருக்காங்க. எப்பயுமே சொதப்புவாங்க எல்எஸ்ஜி. பட் இருந்தாலும் நல்லா பண்ணியிருக்காங்க. பார்ப்போம் ஆக்ஷன் என்ன பண்ணுறாங்கன்னு. இவங்க லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்துல் சமாத், ஆயுஷ் படோனி, ஏடன் பார்க்கரும், மேத்யூ பிரீட்ஸ்கே ஒரே மேட்ச் தான் ஆனார். பட் சான்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த வருஷமும். ஹிம்மத் சிங், ரிஷப் பண்ட் கேப்டன், நிக்லஸ் புரான், மிச்சல் மார்ஷ், ஷாபாஸ் அஹமத், அஷின் குல்கர்னி, முகமது ஷமி செம்ம ட்ரேடு, மயாங்க் யாதவ் 11 crore கொடுத்து சீசனுக்கே 1-2 மேட்ச் தான் ஆனார். பட் அவர் ரீடைன் பண்ணியிருக்காங்க. சர்ப்ரைசிங்காக இருக்குது. ஆவேஷ் கான், மோசின் கான், மணிமாறன் சித்தார்த், திக்வேஷ் ராத்தி, பிரின்ஸ் யாதவ், ஆகாஷ் சிங், அர்ஜுன் டெண்டுல்கர் ட்ரேடில் வாங்கியிருக்காங்க. மேஜர் ரிலீஸ் நான் என்ன ஷாக்குன்னா டேவிட் மில்லர் அண்ட் ரவி பிஷ்னாய் செம்ம ஷாக்குங்க. ஏன்னா ஆகாஷ் டீப் 8.5 crore வர்த்து கிடையாது. ஷமா ஜோசப் மேட்சும் கிடைக்கல. ஸோ ஓகே இவங்க 2 பேர். பட் ரவி பிஷ்னாய் நீங்கள் 11 crore கொடுத்து ரீடைன் பண்ணீங்க. அதே மாதிரி டேவிட் மில்லர் 8.5 crore கொடுத்து வாங்கினா. பட் அன்எக்ஸ்பெக்டட். பட் வேறு வழியிலேன்னு லக்னோ பண்ணியிருக்காங்க. பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு பிஷ்னாய் நான் ஒத்துக்க மாட்டேன். ரீடைன் பண்ணியிருக்கலாம்னு நான் சொல்வேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் ஹைதராபாத் பக்கம் போவோம். இவங்களுமே பார்த்தீங்கன்னா ட்ரேடில் ஷமி வந்து எல்எஸ்ஜி காமிச்சிட்டாங்க. ஸோ அதனால இவங்களுக்கும் அவ்வளோ வேலை கிடையாது. ஓகே ஷமி வந்து ஒரு சீசன் வச்சுலாம் நீங்கள் கெஸ் பண்ண முடியாதுங்க. எனக்கு அதுதான் கஷ்டமாக இருக்குது இவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தா. ஒரு சீசன் வச்சு நீங்கள் ஷமி எப்படி இது பண்ணுவீங்கன்னு தெரியல. செம்ம பவுலர். ஓகே மற்றபடி எஸ்ஆர்ஹெச்க்கு பேட்டிங்கும் கிளிக்கு, பவுலிங்கும் கிளிக்கு. ஏன்னா கிளிக்குனா செட் ஆயிடுச்சு. ஆனால் அவங்க ஏன் குவாலிஃபை ஆகலனா பர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஸோ அதனால தான் இல்லை. இவங்களோட லிஸ்ட்டு பார்த்துருவோம். எஸ்ஆர்ஹெச் பார்த்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, அனிகேத் வர்மா, ரவிச்சந்திரன் ஸ்மரன் மேட்ச் டைம் கிடைக்கல. பட் நல்ல டேலண்ட்டு. இஷான் கிஷான், ஹென்ரிக் லெசன், நிதிஷ்குமார் ரெட்டி, ஹாஷ் டூபே ரீப்ளேஸ்மெண்ட்டும் நல்லா பண்ணார். ஃபேக் எண்ணில் காமிண்டோ மெண்டிஸ் நல்லா பண்ணார்.
ஹர்ஷல் பட்டேல் சொல்லி வேணா பிரைடன் கார்ஸ் ரூல் அவுட் ஆனால் பட் இப்போ நல்ல ஃபார்மில் இருக்கார். ஸோ ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. பேட் கமின்ஸ், ஜெயதேவ் உனத்கட், ஈஷான் மலிங்கா, ஜீஷன் அன்சாரி நல்லா பண்ணாங்க. அன்எக்ஸ்பெக்டட் ரிலீசஸ்னா அபினவ் மனோகர்லாம் நல்லா தாங்க பண்ணார். ஏன் ரிலீஸ் பண்ணாங்கன்னு தெரியல. அத்தர்வா டைடே ரிலீஸ்டு, சச்சின் பேபி எக்ஸ்பெக்டடு, வியான் முல்லர் எக்ஸ்பெக்டட், ஷமி ட்ரேடு, சிமர்ஜித் சிங் எக்ஸ்பெக்டட். பட் லாஸ்ட் 2 பேர் சர்ப்ரைசிங்காக இருக்குது. ராகுல் சகர் அண்ட் ஆடம்ஸ் அப்பா 2 குவாலிட்டி ஸ்பின்னர்ஸை எப்படி விட்டாங்கன்னு தெரியல. யாராவது ஒருத்தராவது ரீட்டைன் பண்ணிருக்கலாம். இது நான் ரொம்ப டிசப்பாயின்டாக இருக்கேன் எஸ்ஆர்ஹெச்சில். ஏன் ஒருத்தர் கூட ரீட்டைன் பண்ணலன்னு தெரியல. பட் ஓவரால் ஒரு நல்ல ரீட்டென்ஷன் ரிலீசஸ் தான் எஸ்ஆர்ஹெச். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாட்டம் 3 ஆர்ஆர், கேகேஆர், சிஎஸ்கே பார்ப்போம். ஆர்ஆர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆர்ஆர் தாங்க ஆக்சுவலி இவென்ச்சுவலி வின்னர் இந்த ட்ரேட்லேயே. பார்த்தீங்கன்னா மஜா பிளேயராக வாங்கி போட்டிருக்காங்க. டீம் ஆல்மோஸ்ட் 11 செட்டு. ரிலீஸ் பண்ண பிளேயர்ஸுமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. பட் அதில் ஒரு பிளேயர் மட்டும் எனக்கு புரியல. மற்ற எல்லாமே நல்ல பிக்ஸ். அண்ட் குமார் சங்கக்காரா திரும்பி கோச்சாக வந்திருக்காரு. ஸோ அவர் அவரோட காம்பினேஷனில் இந்த டீம் எப்படி வரும் நான் ஒரு கெஸ்ட் வந்திருக்கேன். ஸோ அவங்களோட லிஸ்ட்டு பார்ப்போம். பட் ஆர்ஆர் சூப்பராக ட்ரேட்லேயே டீமை செட் பண்ணிட்டாங்க. இதுவே சொல்கிறேன், ஆக்ஷன் அவங்களுக்கு ரொம்ப வேலை கம்மி. பார்ப்போம் அவங்க லிஸ்ட்டு பார்ப்போம் வாங்க. ஸோ கேப்டன் யாருன்னு தெரியல. எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் ஹெட்மே ரீடைன்டு, நான் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினச்சேன் ரீடைன்டு. வைபவ் சூரியவன்ஷி, சுபம் டூபே, லிவாண்ட்ரி பிரிட்டோரியா சவுத் ஆஃப்ரிக்கா இப்போ நல்லா ஆர்ஆர் ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்தார் லாஸ்ட் இயர், அவர் ரீடைன்டு. த்ருவ் ஜுரியல், ரியான் பராக், ஜடேஜா, சாம் கரன் ட்ரேடில் வாங்கியிருக்காங்க. டோனன் ஃபெரேரா செம்ம பிக்கு ட்ரேடில். ஜோஃப்ரா ஆர்ச்சர், துஷார் தேஷ்பாண்டே, சந்தீப் சர்மா, யுத்வீர் சிங் சரக், குவேனா மஃபாக்கா, நாண்ட்ரே பர்கர் இவங்க ரீடைன்டு. ரிலீஸ் லிஸ்ட்டில் எனக்கு 3 பேர் புரியல. நிதிஷனா ட்ரேட் அமிச்சிட்டாங்க, சாம்சன் ட்ரேட் அமிச்சிட்டாங்க. வனிந்து அசாங்க நல்லா தானங்க பண்ணாங்க, அவர் ஏங்க ரிலீஸ் பண்ணீங்க? அதுவும் ஸ்ரீலங்கா கோச் வேறு புரியல. தீக்ஷனா ஃபார்மில் இல்லை, ஃபரூக்கி ஃபார்மில் இல்லை. ஓகே, ஆகாஷ் மத்வால் நல்லா தானங்க போட்டார், அவர் ஏங்க ரிலீஸ் பண்ணுவீங்க? யுத்வீர் சிங் சருக்கு மாத்வால் எவ்வளோ பரவாயில்ல, அசோக் சர்மா, குமார் கார்த்திகேயா. ஸோ ஐ எம் வெரி டிசப்பாயிண்டட். அசாங்கா மத்வால் வச்சிருக்கலாம் நான் நினைக்கிறேன். ஏன் ஆர்ஆர் விட்டாங்கன்னு தெரில. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆக்ஷனோட ஹையஸ்ட் பர்ஸாக போகிற டீமே கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் தான். ஸோ இவங்க ஏன் நான் சொல்கிறேன்னு பின்னாடி பார்ப்போம். ஒரு மானாவரியாக ஓவர்சீஸ் பிளேயர்ஸை சுற்றி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க ரீட்டைன் பண்ண ஓவர்சீஸ் பிளேயர் வேறு யாரும் இல்லை, சுனில் நரேன், ரோமன் போரால் மட்டும்தான் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. மிச்ச 6 பிளேயரும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 63 கோடிங்க சும்மா வாங்க. இந்தியன் பிளேயர்லேயும் மயாங்க் மார்க்கண்டே ட்ரேடு காமிச்சிட்டாங்க. மற்றபடி ஒரு ஓவர்சீஸ் கும்பலே அமைச்சிருக்காங்க. அதில் ஒரு 2 பேர் எனக்கு சர்ப்ரைசிங்காக இருக்குது. மீதி எல்லா பேரும் நான் வீடியோவில் சொன்ன மாதிரி பிளேயரே தான். பட் கேகேஆர் ஒரு முடிவோடு தான் இருக்காங்க. ஏன்னா புது செட்டப்பு, கோச்சிங் செட்டப்பு, புது கேப்டனா என்னன்னு தெரியல. பட் வாங்க லிஸ்ட்டை பார்ப்போம். ரீடைன் பார்த்தீங்கன்னா கம்மி. ரிங்கு சிங், ரகுவன்ஷி, ரோமன் பவல், ரஹானே கேப்டன் போட்டிருக்காங்க. லெட்ஸ் சி, மனிஷ் பாண்டே, சுனில் நரேன், அமன்தீப் சிங், அனுகுல் ராய், அரோரா, உம்ரான் மாலிக், அர்ஷிதானா, வருண் சக்கரவர்த்தி. ரிலீஸ் லிஸ்ட்டை பாருங்க. லுனித் சிசோடியா ஓகே, குவிண்டன் டிகாக் ஓகே, இப்போ ரிட்டையர்மெண்ட்லேருந்து வந்திருக்காரு, ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கலாம், தெரியல ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஹேமுல்லா குர்பாஸ் ஓகே அக்செப்டட். மொயின் அலி அக்செப்டட். வெங்கடேஷ் 23 crore ரிலீஸ், பட் கம்மி ரேட்டில் வாங்க பார்ப்பாங்க. ஆண்ட்ரே ரசல் எப்படிங்க விடுவீங்க? மயாங்க் மார்க்கண்டே விட்டுருங்க. சேட்டன் சக்காரியா அன்எக்ஸ்பெக்டட். ஆனிக் நர்கியா, ஸ்பென்சர் ஜான்சன் ஓகே. ஆண்ட்ரே ரசல் எப்படிங்க விடுவீங்க? அவர் ஒரு ஃபேக் எண்ட் ஆஃப் த கெரியரில் இருக்காரு. ஒரு 2-3 வருஷம் இங்கே ஓட்டிட்டு அப்படியே லீகை முடிக்கிறது விட்டு எதுக்கு ரசல் ரிலீஸ் பண்ணாங்கன்னு தெரியல. அவராக கேட்டு ரிலீஸ் ஆனாரா இல்லை இவங்க ஏதாவது மேனேஜ்மெண்ட் டிசிஷனான்னு தெரியல. ஒரு ஸ்டூபிடிட்டி டிசிஷன் என்னை பொறுத்த வரைக்கும். ரசல்லாம் கோல்டுங்க, அவர் எப்படி விட்டாங்கன்னு எனக்கு புரியல. இது ஒரு பிரெயின் ஃபேட் என்னை பொறுத்த வரைக்கும். கொல்கத்தா ஃபார்மில் இல்லைனா கூட நான் சொல்கிறேன். லாஸ்ட் பட் நான் அதுலேயே சிஎஸ்கே முடிப்போம். என்னடா ரே சிஎஸ்கே லாஸ்ட்டாக கொண்டு வரே நீங்கள் சொல்லலாம். லாஸ்ட்டாக 10th place முடிச்சாங்க. ஸோ அதனால சிஎஸ்கே வரேன். பட் சிஎஸ்கே லாஸ்ட்டாக வந்தாலும் இந்த தடவை ஃபஸ்ட்டாக வருவாங்க. அந்தளவுக்கு டீம் எடுத்து வச்சிருக்காங்க ட்ரேட்லேயே. பார்ப்போம், ஆக்ஷனில் நிறைய வேலை இருக்குது. ஏன்னா லாஸ்ட் டைம் 10th placeலாம் சிஎஸ்கே அவங்க வாழ்க்கையிலே முடிச்சது கிடையாது. இந்த 18 சீசன்ஸை பட் ஃபர்ஸ்ட் டைம் முடிச்சாங்க. நிறைய கேள்விகள் எழுப்பிச்சு. யங்ஸ்டர்ஸ் வீட்டில் ஒரே ஏஜ் டீமாக இருக்குது. நாங்கள் ஃப்ளெமிங் இப்போ மொத்த செட்டப்பையும் மாற்றுறாரு, இன்க்ளூடிங் கோச்சிங் ஸ்டாஃபே மாற்றலான்னு தெரியல. சிஎஸ்கே ஒரு முடிவோடு தான் இருக்காங்க. இனி ஃபேமிலி சென்டிமெண்ட் எமோஷனல்லாம் இல்லை, ஒரே டேரக்ஷன் தான் இருக்காங்க. ஸோ அவங்க லிஸ்ட்டை பார்ப்போம். ருத்ராஜ், ஆயுஷ் மாத்ரே, டெவால் ப்ரூவிஸ், எம்எஸ் தோனி, உர்வில் பட்டேல், சஞ்சு சாம்சன், சிவம் டூபே, ஜிவி ஓட்டன் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, அன்எக்ஸ்பெக்டட் ரிட்டென்ஷன். ராமகிருஷ்ணா கோஷ், நூர் அஹமத், கலீல் அஹமத், அன்ஷுல் கம்போஜ், குர்ஜப்னீத் சிங் நல்ல ஃபார்மில் இருக்கார். நேதன் அலிஸ் நல்ல ரீடென்ஷன். ஸ்ரேஷ் கோபால் நல்ல ஃபார்மில் இருக்கார், நல்ல ரீடென்ஷன். முகேஷ் சௌத்ரி இந்தியாவோட ஸ்டார்க்கு ரீடைன்டு. ஸோ ரிலீஸ் லிஸ்ட் பார்த்துருவோம். திரிபாதி ஓகே. வன்ஷ் பேடி நல்ல டேலண்ட்டு, மேட்ச் டைமே கிடைக்கல, ஏன் ரிலீஸ் பண்ணாங்க தெரியல. ஆண்ட்ரே சித்தார்த்தும் தமிழ்நாடு பேர் வச்சுருக்கலாம், ரிலீஸ் பண்ணாங்க தெரியல. ஜடேஜா சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ரச்சின் ரவீந்திரா அன்எக்ஸ்பெக்டட் ரிலீஸ்டு. சாம் கரன், தீபக் குடா, விஜய் சங்கர், ஷேக் ரஷீத், அதுக்கப்புறம் நகர்கோட்டி, தேவான் கான்வே, அஸ்வின் ரிலீஸ்டு. ஆனால் மத்தீஷா பத்திரா நான் விட்டது என்னால் இப்போ வரைக்கும் நம்ப முடியல. 2022-23 பேபி மல்லிங்கெல்லாம் சொன்னாங்க சிஎஸ்கே, பட் அவர் ஃபார்மில் இல்லை, இன்ஜுரி கன்சர்ன் ஓகே, பட் எப்படி ரிலீஸ் பண்ணாங்க தெரியல. ஸோ ஷாக்கிங். ஸோ அவள் தான் மக்களே 10 டீமோட ரிட்டென்ஷன் ரிலீஸஸ் லிஸ்ட் பார்ப்போம். இப்போ யார் யார் ஆக்ஷனுக்கு எந்த ரேட்டோட போகிறாங்க பார்ப்போம். கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் தான் ஃபஸ்ட் டீமாக போவாங்க. 64.3 crores. மினி மெகா ஆக்ஷன் கூட அவங்க லாஸ்ட் இயரில் வச்சுக்கல, 55 தான் வச்சாங்க. இந்த 64 கோடியோட போகிறாங்க. செகண்டாக பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே 43.4 crores போகிறாங்க. மற்ற எல்லாருமே 30 கோடி கம்மி. SRH 25.5 crore, LSG 22.9 crore, டெல்லி 21.8 crore, RCB 16.4 crores, RR 16.5 crores, GT 12.9, PVKS 11.5, மும்பை 2.75. மும்பைக்கு எனக்கு தெரிஞ்சு ஆக்ஷனில் வேலையே கிடையாது, ஜாலியாக மிச்சர் சாப்பிடலாம். கொல்கத்தா, சிஎஸ்கே, LSG, SRHக்கு தான் ஆக்ஷனில் ஹெவியான வேலை இருக்கும்னு நினைக்கிறேன். RCB, டெல்லி, RRலாம் சின்ன சின்ன பிக்ஸுங்க, அவ்வளோதான். மற்றபடி வேலை இருந்துச்சு. அவ்வளோதான் மக்களை வீடியோட எண்டு பாட்டு கொண்டோம். ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு அஃபிஷியலாக
டீட்டெயிலாக காமிச்சிருப்பேன். 10 டீம் யார் யார் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க, யார் யார் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதில் யார் சர்ப்ரைஸ் ரிட்டென்ஷன், அதில் யார் சர்ப்ரைஸ் ரிலீஸ், உங்களுக்கு எல்லாமே சொன்னேன். இது வந்து 10 டீம்ஸ்க்குமே நான் லைனாக போட்டிருக்கேன். அடுத்த வீடியோவில் ஒவ்வொரு டீமாக நம்ம மூஞ்செல்லாம் கவர் பண்ணுவோம். இந்த டீமில் ஏன் இவர் ரிலீஸ் பண்ணாங்க, இவரை ஏன் ரிலீஸ் பண்ணலை, ஏன் ரீட்டைன் பண்ணாங்க, ஏன் ரீட்டைன் பண்ணல, தெளிவான அனாலிசிஸோட வரும். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்பீடாக பேசியிருந்தேன்னா மன்னிச்சுக்கோங்க, 10 டீம் கொஞ்சம் கவர் பண்ணோம், அதனால தான் லென்த்தி டியூரேஷனாக இருக்கும். கொஞ்சம் ஸ்பீடாக பேசுகிறேன், சாரி மக்களே. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நல்லா பேசுகிறேன். அவ்வளோதான் மக்களே. ஸோ இதுக்கப்புறம் ஆக்ஷன் முடியுதுன்னு நினைக்காதீங்க. ஐபிஎல் ஆக்ஷன் December 16 இருந்தாலும் அந்த நடுவில் டீம்ஸ் இந்த மாதிரி ரிட்டென்ஷன் லிஸ்ட்ஸ் கவர் பண்ணுவோம். ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜியும் வரும். அதே மாதிரி இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா சீரிஸும் கவர் பண்ணுவோம். ஃபஸ்ட் டெஸ்ட் ரிவ்யூ நான் முடிஞ்சால் போடுவேன், அப்படிலாம் செகண்ட் டெஸ்ட் ப்ரிவியூவில் ஆட் பண்ணி சொல்கிறேன். பட் ஷாக்கிங்காக இருக்குது, இந்தியன் டீம் எப்படி தோத்தாங்கன்னு தெரியல. 30 ரன்ஸில் தோற்றுருக்காங்க, பேரஸ்ட் ஆஃப் மார்ஜின். பட் பேட்டிங் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணால் பவுலிங் நல்லா இருக்குது. சவுத் ஆஃப்ரிக்கா டெம்பா பொமா கேப்டன்சிக்கில் சூப்பராக வளர்ந்து வராங்க. குடோஸ் டு தெம், வெல் டிசர்வ்ட் விக்டரி தான் நான் சொல்லுவேன். அவ்வளோதான் மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இல்லை லேக்ஸ் இருந்தால் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லை நான் சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ் ஏதாவது சரியில்லை, இல்லை ஏதாவது ஆட் பண்ணனாலும் நீங்கள் தாராளமாக சொல்லலாம். உங்களோட ஒப்பீனியன் நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். யூ ஆர் ஆல்வேஸ் ஓப்பன் டு ஃப்ரீ. இது நம்ம சேனல் மக்களே. ஸோ ஸ்டே டியூன்.